திருப்பூர் தேவா, மிஸ்டர் தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்களே, டிஎம்கே ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்ல, பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியல, வயசான கிழவி கூட நடமாட முடியல அப்படின்லாம் சொல்லி வாய்களிய பிடுங்கிட்டு இருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ ஜெயிச்சுட்டு வாயே திறக்காமல், வாயில் அப்படி என்ன தான் வச்சுருக்கீங்கன்னு தெரில, வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு குழந்தைய இது பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, குழந்தையெல்லாம் உங்கள் தாத்தா காதில், உங்கள் பாட்டி காதில், உங்கள் அம்மா அப்பா காதில் போய் விசில் எடுத்து ஊதி விஜய் மக்களுக்கு ஓட்டு போட சொல்லி அந்த குழந்தைய தான் கொண்டிருக்காங்க. இவ்வளோ நாள் 10 நாளில் என்ன தான் பிடுங்குறீங்க? நீங்கள் எல்லாம் ஒரு ஆம்பளை. ஸ்டாலின் சார் இருந்தார் தெரியுமா, அவர் ஆம்பளை. எப்படி தமிழ்நாட்டை இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்க வச்சார். ராஜா சொன்னார், தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு, இந்தியாவை பற்றி பேசலை, தமிழ்நாடு பற்றி பெருமையாக இலங்கை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அது காரணம் ஆம்பளை ஸ்டாலின் சார். நீங்கள் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்தை ஆட்சி பண்ண போகிறீங்க சார்? இதெல்லாம் ஆரம்பம்தான். 10 நாள் தான் ஆச்சு. 5 வருஷம் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியல. 5 வருஷம் இருப்பீங்களா இல்லை 6 மாதத்தில் ஆட்சி கலைச்சிட்டு போவீங்களான்னு தெரியல. உங்கள் லட்சணத்தில், ஆட்சி கலைக்கிற லட்சணத்தில் நீங்களாம் உண்மையில ஆம்பளையே கிடையாது, சரிங்களா? வாய்களையே பொய் பேசி, அப்புறம் அந்த இன்ஸ்டாவில் முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களே உங்களுக்கு ஒரு 10 பேர். அந்த நாதாரி பரதேசி நாய்கள் எங்கே போனானுங்க? இப்போ முட்டு இப்போ சொல்லாமல, அந்த குழந்தைய வீடியோ எடுத்து போடலாம்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வீடியோ போடலாம்ல. ஏன்னா நீங்கள் அவங்க காசை கொடுத்து ரெடி பண்ணி, விஜய் சார் கக்கூஸ் போகிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருந்த உடனே குண்டி கழுவுவார் அப்படின்லாம் போட்டிங்களா, வீடியோ போட்டானுங்கள, அந்த பரதேசி நாய்களை தான் நான் கேட்குறேன். அந்த எக்ஸ் வலைத்தளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பு, இப்படிலாம் உங்களுக்காக முட்டு கொடுத்துட்டே இருந்தானுங்கள அந்த தருதலை நாய்க. அவனுங்களாம் இப்போ எங்கே போனானுங்க? 10 நாளில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்குது தமிழ்நாட்டில்? ஏன் அவனுக்கு கண்ணில் படவே இல்லையா வீடியோ? நீங்கள் பேழ்கிற வீடியோ தான் அவனுக்கு கிடைக்குமா? சிஎம் சார், கொஞ்சம் வாய் திறங்க சார். இப்போ நீங்கள் சிஎம், கரூரில் பயந்துட்டு ஓடுனீங்களே அந்த மாதிரி, அப்போ சிஎம் இல்லை ஓடுனீங்க, ஓகே. இப்போ நீங்கள் தமிழ்நாடு சிஎம். உங்களை சொல்கிற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஓட்டு போட்டானுங்க அந்த நாய்க, எச்சக்கலை பரதேசி நாய்க, தமிழ்நாட்டை சுடுகாடாக்க முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனால் நாங்கள் விட மாட்டோம், சரியா? கண்டிப்பாக விட மாட்டோம். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்கள் என்ன நடக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு சிஎம்.